நீட் தேர்விற்கு எதிராக சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசி வருகிறார். நேரலை பார்க்கலாம். எங்க மாநில அரசு பாடத்திட்டத்தை படிச்சு டாக்டர்கள் ஆனவங்க இப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் நம்ம படிப்பெல்லாம் வேறு மாநில மாணவர்களுக்கு போகும். இங்க படிச்சுட்டு போறவ யார் இங்க வந்து வேலை செய்ய போறது இல்ல, நம்ம ஊர்ல டாக்டராக போறது இல்ல. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 2% படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாடத்திட்டத்தை உயர்த்தணும்னா இது ஒரு வஞ்சகமான வேலை. இங்க விவரம் தெரியாம சில பேர் பாடத்திட்டத்தை அந்த அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் மந்திரிகளுக்கும் சொல்றேன், பாடத்திட்டத்தை உயர்த்தணும்னு சொல்லாதீங்க. நம்முடைய மாநில அரசு பாடத்திட்டத்தை உயர்த்துங்க. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கணும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்க கூடாது. இது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாயிரும். யாரும் டாக்டர் ஆக முடியாது. அடுத்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி இதுக்கு அடுத்த இன்ஜினியரிங்லையும் நுழைய போறாங்க, பொறியியல் கல்லூரியிலையும் நுழைய போறாங்க. இது தமிழகம் பூரா லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல தமிழ்நாட்டில் உள்ள லட்சோப மாணவர்கள் எங்கள் எதிர்காலத்தை இந்திய அரசு அளிக்கிறது என்று எரிமலையாக சீர வேண்டும். இந்த 2 நாள் தான் இருக்குன்னு சுகாதார மந்திரி சொல்றாரு. மத்திய அரசின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓராண்டு ஈராண்டு விதிவிலக்கு நான் கேட்கவில்லை. மாநில அரசு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் தேர்வு நடத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். மருத்துவக் கல்லூரிக்கோ பொறியியல் கல்லூரிக்கோ உங்க இஷ்டப்படி நெருக்கடி காலத்தில், இந்த எமர்ஜென்சி காலத்தில் எஜுகேஷனை கல்வித்துறையை நீங்க மத்திய சர்க்காருக்கு கொண்டு போனீங்க. இப்பொழுது எல்லாவற்றையும் புல்டோசர் போட்டு நசிக்கிறலான்னு இந்த நரேந்திர மோடியினுடைய கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் மத்திய அரசினுடைய சுங்க இலாக்கா அலுவலக கட்டடத்தை முற்றுகை போட செல்கிறோம். மாணவர்கள் உள்ளத்தில் இந்த நெருப்பை நான் மூட்டுவேன். மத்திய அரசை எதிர்த்து தமிழகத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள், எல்லா கட்சியை சேர்ந்த குடும்பங்கள் மாணவர்கள், திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி வீட்டுக்குள்ள படிக்க வேணாமா? இந்த மாணவர்களுக்காக போராடுவோம். மாணவர்கள் கொதித்து எழ வேண்டும். தமிழகத்திலே வீதிகளுக்கு வந்து போராட வேண்டும். மத்திய அரசை எதிர்த்து உங்களை ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னா போராடுறீங்கல்ல, ஹாஸ்டல்ல நல்ல சுகாதார வசதி இல்லைன்னா போராடுறீங்கல்ல, கல்லூரியில பேராசிரியர் தப்பு செஞ்சா போராடுறீங்கல்ல, இது உங்கள் எதிர்கால வாழ்வுக்கு உலை வைக்கிற வஞ்சக திட்டம், மோடியின் திட்டம், நீட் தேர்வு திட்டம். இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று நான் அறைகூவி அழைக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு அணியாக சென்று சுங்க இலாக்காவை முற்றுகையிட செல்வோம். போராட்டம் வெல்லும். இதை கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.